அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. எல்லா மனிதரும் வருடம் ஒரு முறை தான் பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த கோவிலில் போய் வருடம் ஒரு முறை வழிபாடு பண்ணி வந்தால் 12 மாதத்துக்குண்டான கர்மாக்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு அற்புத ரகசியம். அற்புத ரகசியம். அப்போ அந்த அற்புத ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கண்டிப்பாக இதை எந்த ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் உறுதியாக அவனுடைய கர்ம வினை தீரும். இது யாருக்கும் தெரியுமா என்று சொன்னால் தெரியாது. உண்மையாக தான் சொல்லும், தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த கர்ம வினையை நீக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். சில பேருக்கு என்ன சொல்கிறான்னா, கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு உண்டான கோவிலுக்கு அவன் போயிருக்க மாட்டான். இப்போ நான் இருக்கிற ஊரில் என்ன சொல்கிறேன்னா அந்த கோயிலுக்கே போக வேண்டாம், அந்த ஊர்லேயே இருக்கு. என்ன செய்யும்? எந்த ஊரில் இருக்கீங்க? இந்த ஊரில் இருக்கேன், இங்கே தான் செட்டில் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கர்மா தீர்ந்து. இது இயற்கை நமக்கு வழி கொடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா எந்த ஊரில் எந்த தெய்வங்கள் இருக்கின்ற இடத்துல இருக்கணும்னே ஒரு சாஸ்திர லிஸ்ட் இருக்குது. அது இயற்கையாக அமைச்சு கொடுக்கணும். அது இல்லை என்று சொன்னால் நாம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். இப்போ எங்களுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம். காரணம் அது ஒரு கர்மா. அப்படி அபாங்கும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தால் உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக தீரும். வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் போயிட்டு வரணும். அந்த வருடம் ஒரு முறை என்ன சொல்கிறான்னா, எப்போ போகணும்னா அதே அசுவதி நட்சத்திரத்தில் ஓடுகின்ற அன்னைக்கு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடும். 12 மாதத்துக்கு என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சூப்பராக. அடுத்து நீங்கள் எந்த மாதம் போகிறீங்களோ, இப்போ ஆவணி மாதம் போகிறீங்கன்னு வைங்க, ஆவணி மாதம் அசுவதி நட்சத்திரத்தில் போகிறீங்க. அடுத்த வருஷம் ஆவணி மாதம் அசுவதி நட்சத்திரம் திருநாகேஸ்வரத்தில் அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும். சாமி நான் வந்துட்டேன், ஓகே தேங்க்யூ. 12 மாதத்துக்கு என்ன சொன்ன, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா, உனக்கு பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னா டிக் போட்டு அனுப்பிடுவார். இப்படி ஒரு சூத்திரம் இருக்கிறது, பயன்படுத்தி பாருங்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் என்ன சொன்னா போராடி கொண்டிருப்பீர்கள். அப்போ அந்த போராட்டத்தை என்ன சொல்கிறான்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் மறைத்து வைத்த ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு வெளியே சொல்லப்படுகிறது. நீங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அசுவதி நட்சத்திரம் வருகின்ற என்று திருநாகேஸ்வரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது எந்த மாதம்னாலும் சரி தான் அசுவதி நட்சத்திரத்தில் போகணும். பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அப்போ பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு பண்ணணும், வருடம் ஒரு முறை. அப்போ பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்கள் என்று சொல்லக்கூடியது பஞ்சபூத ஸ்தலங்கள் தான். அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் என்ன சொல்கிறான்னா சிவனை மையமாக வைத்து வழிபாடு செய்யப்படுகின்ற அந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா தீரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலில் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு பண்ணுங்கள். இதற்கு என்ன நான் சொல்லட்டுமா? கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மனை போய் வழிபாடு பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது எந்த மாதம்லாம் கணக்கு கிடையாது. வழிபாடு பண்ணினால் கார்த்திகை நட்சத்திரம் சூப்பராக வந்துடும். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் முருகன் கோயில் என்னது? திருச்செந்தூர்,
பழனி, திருச்செந்தூர், பழனி, அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற அன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் கர்மா கழிந்துவிடும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலில் என்ன சொல்கிறான்னா, வருடம் ஒரு முறை மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் தான். அங்கே போய் வழிபாடு பண்ணும். ஏன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது மிருகசீரிட நட்சத்திரத்தோடைய அதிதேவதை சந்திரன். அங்கே சந்திரனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற என்று பெருமாள் வழிபாடு பண்ண மிக மிக சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று சித்தர் கோவிலில் சென்று வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கர்மா தீர்க்கப்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் புனர்பூச நட்சத்திரம் வருகின்ற என்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய கர்மா தீரும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்காவது பிரசித்தி பெற்ற என்ன சொல்றாங்கன்னா, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு அதாவது என்ன சொன்னா, பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற என்ன சொல்றாங்கன்னா, சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலபைரவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்றாகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு முறை ஆயில்ய நட்சத்திரம் வருகின்ற அன்று திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் வருடம் ஒரு முறை மக நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ண கர்மா தீரும். பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடை பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று சிறுலுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சென்று வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கர்ம வினை தீரும். உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் அறுபடை வீடுகளில் உத்தர நட்சத்திரத்தன்று அன்று வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கர்ம வினை தீரும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அப்போ அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று தான் பெருமாள் வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தர்களுடைய வழிபாடை சித்திரை நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் உடனே குறைக்கப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற என்று வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கர்ம வினை தீரும். அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லைக்காவல் தெய்வங்கள் அல்லது காலபைரவர் பிரசித்தி பெற்ற காலபைரவரை விசாக நட்சத்திரம் வருகின்ற என்று வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக தீரும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் வழிபாடு அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று பண்ணணும். திருநாகேஸ்வரம் போய் வழிபாடு பண்ணினாலும் சரி, சங்கரங்கோவில் வழிபாடு பண்ணினாலும் அனுச நட்சத்திரத்தை பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் வழிபாடு கேட்டை நட்சத்திரத்தன்று பண்ணுங்கள். உங்களுடைய கர்ம வினை தீரும். மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கர்ம வினை தீர என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரனுடைய வழிபாடு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் என்ன சொன்னா பண்ணலாம். அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை அந்த நம்மளுடைய மூல நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது சோட்டானிக்கரை பகவதி அம்மனை வழிபாடு பண்ணலாம். பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடை பூராட நட்சத்திரம் வருகின்ற அன்று அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டில் வழிபாடு பண்ணால் கர்மங்கள் குறையும்.
உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற அன்று ஏதாவது ஒரு சிவன் கோவிலை சென்று நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா உடனடியாக கழிக்கப்படும். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் அம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலாக இருக்கணும், அந்த அம்மன் கோவில் திருவோண நட்சத்திரம் வருகின்ற வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கர்மா தீரும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரபலமான முருகன் கோவில் அப்படின்னு சொன்னால் அறுபடை வீடுகளில் இருக்கின்ற முருகன் கோயிலை நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற என்று வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உடனே கணக்கு கழிக்கப்படும், கர்மா தீரும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரம் வருகின்ற என்று பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக மாறும், பிரச்சனை தன்மைகள் இருக்காது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று சித்தர்கள் வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக கர்ம வினைகள் கண்டிப்பாக தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்ம வினையை போக்கிக் கொள்வதற்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுவதனாலும் கண்டிப்பாக கர்மா குறையும். ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எல்லைக்காவல் தெய்வங்கள் அல்லது என்ன சொல்லலாம் காலபைரவருடைய வழிபாட்டை நீங்கள் ரேவதி நட்சத்திரம் வருகின்ற என்று செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் உடனே கழிக்கப்படும். இது எங்கே சொல்லப்பட்டது என்று சொன்னால் இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. இதை எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா முறையாக செய்தான் என்று சொன்னான், ஐயா நான் கஷ்டப்படுறேயா, நான் ரொம்ப பிரச்சனையா அப்படின்னா வருடம் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரம் வருகின்றன்று நான் இது தீர்வை உடனே கொடுக்குறதில்லை, எந்தவித மாற்றமே கிடையாது. இது 100% உண்மை. இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வருடம் ஒரு முறை போய் வாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய கர்மாக்கள் தீர்வதற்கு நான் சொல்ல இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 27 கோயில் சொல்லிட்டேன். கர்மா தீர்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய தோஷமும் தீர்ந்துவிடும், தீர்வும் கிடைத்துவிடும். இதை யார் ஒரு மனிதன் கடைப்பிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வெற்றியும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.